டெல்டா செவன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் பார்க்க போகிற படம் கலிஃபா த ரூல், மலையாளம் மூவி. படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓணம் ஸ்பெஷலாக 28/2026 நம்ம ஊர் தேட்டரில் வெளியாகி இருக்கு. இயக்குனர் வைசாக் டைரக்ஷனில் பிருத்திவிராஜ் அவர்கள் நடிப்பில் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, மலபார் பகுதியில் மாம்பரக்கல் அகமது அலின்னு ஒருத்தர் தங்க கடத்தலில் கொடி கட்டி பறக்கிறாரு. ஒரு காலத்தில் 70-80களில் தங்க கடத்தல் தொழிலில் சக்கரவர்த்தியாக இருக்கார். ஆனால் இப்போ கரண்டில் நேபாளில் ஜெயிலில் இருக்கார். அகமது அலியோட மகன் யூனுஸ் அலி. இந்த கடத்தல், இந்த ஸ்மக்லிங்கு, இந்த பிரச்சனை, கடத்தல் எதுவுமே வேணான்னு ஒரு நேர்மையான நியாயமான தொழிலதிபராக ஜுவல்லர்ஸ் வச்சுருக்காரு. கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் எல்லாம் எடுத்து பண்ணுறாரு. ரொம்ப நல்ல மனுஷனாக நேர்மையான மனிதனாக இருக்கார். யூனுஸ் அலிக்கு ஒரு மகன், அவரோட பேர் ஆமீர் அலி. அவர் தான் கதாநாயகன் பிருத்திவிராஜ். ஆமீர் அலி ஜவுளி கடை வச்சுருக்காரு. தான் உண்டு, தன் வேலை உண்டுன்னு ஒரு அன்பான குடும்பம், அழகான வாழ்க்கைன்னு சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க நாயகனோட ஆமீர் அலியோட அம்மாவா ஈரமான ரோஜாவே மோகினி நடிச்சிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த படத்தில் நடிக்க வந்திருக்காங்க. இப்படி ஒரு குடும்பம், ஒரு அழகான சூழலில், இப்படி ஒரு குடும்பம், ஒரு அன்பான அழகான சூழலில் ராகவன் ஒரு அரசியல்வாதி, அவரோட ஹாரிஸ்னு ஒரு தொழிலதிபர், 2 பேரும் சேர்ந்து நாயகனோட அப்பா கிட்ட பழையபடி தங்க கடத்தல் பண்ணலாம், கேரளா முழுவதும் கோல்டு பிஸ்னஸை நம்மளே மோனோபுலியாக பண்ணலாம், உங்கள் அப்பா மாதிரி நீ தங்க கடத்தலுக்கு வான்னு கூப்பிடுறாரு. அதுக்கு அவர் சம்மதிக்கலை. இந்த கடத்தல் மண்ணாங்கட்டி இது ஒன்றுமே வேணான்னு தானே நானே இதை பண்ணிகிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன எனக்கு ஐடியா கொடுக்கறது, வேலையை பார்த்துட்டு போங்கடான்னு சொல்லிடுறாரு. இவர் ஒத்துக்காததால் அவங்க ரொம்ப கடுப்பாயிடுறாங்க. இவரை எப்படியாவது மாட்டி விடணும்னு அந்த அரசியல்வாதி ராகவனும் பிஸ்னஸ்மேன் ஹாரிஸும் ஒரு சதி திட்டம் தீட்டி யூனுஸை தங்க கடத்தல் பண்ணுனதான் மாட்டி விட்டுடுறாங்க. ஜெயிலுக்கு போயிடுறாரு நாயகனோட அப்பா யூனுஸ் அலி. நாயகன் ஆமீர் அப்பாவை எப்படியாவது ஜாமீனில் எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் அவருக்கு சில அதிர்ச்சிகரமான உண்மைகள் தெரிய வருது. யூனுஸ் அலிக்கு நிறைய கடன் இருக்குது. கவர்மெண்ட் ப்ராஜெக்டெல்லாம் எடுத்து பண்ணினதுனால அதெல்லாம் பில்லு கிளைம் ஆகாமல் இருக்குது. அதனால் ஏகப்பட்ட கடன் இருக்குது. அந்த கடனையெல்லாம் அடைச்சி அப்பாவை ஜாமீனில் எடுக்கணும்னா சில பல கோடிகள் வேணும்னு தெரிய வருது. உடனே இவங்க கடையில் வேலை பார்க்குற இந்திரன்ஸ் நீ யார் தெரியுமா, உங்கள் அப்பா யார் தெரியுமா, அவரோட அப்பா யாருன்னு தெரியுமா, ஒரு காலத்தில் கோல்டு பிஸ்னஸில் கொடி கட்டி பறந்தவர் உங்கள் தாத்தா, அவரோட நண்பர்கள் இப்போவும் இருக்காங்க, அவங்கள போய் பாருன்னு சொல்கிறாரு இந்திரன்ஸ். தங்க கடத்தல்காரங்கள்ட்ட போய் என்ன ஐடியா கேட்டு என்ன செய்ய முடியும், மீண்டும் தங்க கடத்தல் தான். இதுக்கப்புறம் என்னாச்சு, வில்லன் தரப்பு வெற்றி பெற்றதா, நாயகன் தரப்பு வெற்றி பெற்றதா அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மொத்த கதை. பிருத்திவிராஜோட நடிப்பு, ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, ஸ்டைலிஷான அவரோட நடிப்பு, அவரோட இளமையான தோற்றம், சண்டை காட்சிகள் எல்லாமே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. சீனுக்கு சீனு பிருத்திவிராஜை ஸ்டைலிஷாக ப்ரெசன்ட் பண்ணியிருக்காரு இயக்குனர் வைசாக்கு. ரசிகர்களுக்கு படம் சுவாரஸ்யமாக இருந்துதானா, எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. நல்ல லொக்கேஷன்லாம் ஷூட் பண்ணியிருக்காங்க. இஸ்லாமிய குடும்ப பின்னணியில் கதைக்களம் அமைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் ஒரு வலுவில்லாத திரைக்கதை. முழுக்க பிருத்திவிராஜ் படம் முழுவதும் ஆக்கிரமிச்சிட்டாருன்னு சொல்லலாம். மற்ற கதாபாத்திரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவே இல்லை. குறிப்பாக கதாநாயகி மால்விகா சர்மா ஏதோ பேருக்கு கதாநாயகனுக்கு ஒரு மனைவி வேணுமேனு சும்மா அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வச்சுருக்காங்க. நாயகனோட அம்மாவான மோகினி, அப்புறம் அந்த இந்திரன்ஸு, இவங்களுக்கெல்லாம் இன்னமும் ஸ்பேஸ் கொடுத்து இன்னமும் பயன்படுத்தி இருக்கணும். கேமியோ வந்தால் போதும் அப்படின்னு நினச்சிட்டாங்க போல இருக்கு. சிறப்பு தோற்றத்தில் கேமியோவாக வராரு மோகன்லால், டொவினோ தாமஸு. இப்படி கிட்டத்தட்ட படம் முடிஞ்ச பிறகு தான் அவங்களோட என்ட்ரிலாம் இருக்குது. அது படத்துக்கு எந்த விதத்துலேயும் தாக்கத்தை உண்டு பண்ணலை. பார்ட் 2க்கு வேறு லீடு கொடுத்துருக்காங்க. அதில் பெருசாக ரோல் பண்ணுவாங்களான்னு தெரியல.
எதிர் கதாபாத்திரங்களான வில்லன் கதாபாத்திரங்கள் சமி திலகன், அப்புறம் கத்தி படத்தோட வில்லன் நீல் நிதின் முகேஷ், அவங்களுக்குமே பெருசாக முக்கியத்துவம் கொடுக்கல. நாயகன் ஒரு பக்கம் பெரிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்கிட்டாரு, வில்லன்கள் அப்படியே இருக்காங்க. இவங்களால கதாநாயகனை என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற கேள்வி தான் வருது நமக்கு. நாயகனுக்கு பில்டப் பண்ணுறன்னு சின்ன சின்ன சீனு, நின்னா ஸ்லோ மோஷன், நடந்தா ஸ்லோ மோஷன், உக்காந்தா ஸ்லோ மோஷன்னு ஓவர் பில்டப்பாக இருக்குது படத்தில். இது ஒரு மலையாள படமா தெலுங்கு படமானு நமக்கு டவுட்டே வர்ற அளவுக்கு தான் படம் இருக்குது. மோகன்லாலோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸு, கம்பீரமான அவரோட நடிப்பு, அதெல்லாம் படத்தில் ரொம்ப நல்லா இருக்குது. அது ஆனால் படத்துக்கு பலமானு கேட்டால் இல்லை. கடைசி 10 நிமிஷம் படம் ரொம்ப நல்லா இருக்குது, ஆனால் அது மட்டுமே பத்தாது இல்லையா. கலிஃபா அப்படின்னா வாரிசு பிரதிநிதி அப்படின்னு அர்த்தம். மாம்பரக்கல், இது மலபார் மாம்பரக்கல் அகமத் அலியோட வாரிசு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட டைட்டிலுக்கான அர்த்தம். மலையாளத்தில் முதலாக 100 கோடியை கிராஸ் பண்ண படம் எதுன்னா மோகன்லால் நடித்த புலிமுருகன் படம். 25 கோடியில் செலவில் எடுக்கப்பட்டு 139 கோடி கலெக்ஷன் எடுத்தது புலிமுருகன். மலையாள சினிமாவில் முதலாக 100 கோடியை தாண்டின கலெக்ஷன் பண்ண படம் புலிமுருகன். ஏன் புலிமுருகனை பற்றி சொல்கிறேன்னா, இந்த படத்தோட இயக்குனர் வைசாக்கு தான் புலிமுருகன் படத்தை டைரக்ட் பண்ணது. அவராக இந்த படத்தை எடுத்தார் அப்படிங்கிற கேள்வி தான் வருது. தங்க கடத்தல்காரர்கள் செயல்படும் விதம் புதுமையாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு அளவுக்கு சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லாவே படமாக்கியிருக்காங்க. தவிர திரைப்படத்தில் புதுசாக வேறு ஒன்றும் இல்லை. எழுத்தாளர் ஜினு ஆப்ரஹாம் நல்ல கடத்தல்காரர்கள், கெட்ட கடத்தல்காரர்கள்னு வேறுபடுத்தி காட்டுறாரு. நம்ம யூகிக்கிற மாதிரி தான் இந்த கதை போகுது. நாயகன் பிருத்திவிராஜ் கடுமையான உடல் உழைப்பை கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு வலுவில்லாத திரைக்கதையில் அவரால் பெருசாக என்ன பண்ண முடியும்? அவராலையும் ஒன்றும் பண்ண முடியல. மோசமான திரைக்கதை, சிறப்பு தோற்றத்தை வச்சு சினிமா ரசிகனை திருப்திப்படுத்த முடியாது. ஒரு ஆவரேஜ் மூவி தான், ஒரு நேர்த்தியான திரைக்கதை இல்லை, ஒரு பலவீனமான திரைக்கதை. கதாநாயகி மால்விகா சர்மா, அவங்க அம்மா கேரக்டரில் நடித்த மோகினி உட்பட இந்திரன்ஸ்னு துணை கதாபாத்திரங்களுக்குமே பெருசாக ஒன்றும் முக்கியத்துவமே கொடுக்காதனால ஒரு ஆவரேஜ் மூவி தான். பிருத்திவிராஜ், மோகன்லால் ரசிகர்களுக்கு இந்த படம் ரொம்பவே பிடிக்கும். பொதுவான பார்வையாளர்களுக்கு ஒரு ஆவரேஜ் மூவி தான் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.